இந்த மாவட்டத்திலே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே தொடர்ந்து கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது. தமிழக அரசினுடைய மெத்தன போக்கே இதற்கு காரணம். மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையினரும் இது நடந்த உடனேயே எதனால் ஏன் என்று தெரியவில்லை என்று கூறியதே இவ்வளவு பெரிய சம்பவத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. இனிமேலாவது தமிழக அரசு தயவு செய்து விழித்து கொள்ள வேண்டும். வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலை இந்த நிலை. ஏன் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது? தெரு தெருவாக நடந்திருக்கிறது, வீதி வீதியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலே மட்டுமல்ல, பல மாவட்டங்களிலே இந்த நிலை இருக்கிறது. இதனுடைய பின்னணி யார்? இதற்கு யார் காரணம்? யாருடைய தைரியத்திலே இவ்வளவு பெரிய தப்பு நடைபெறுகிறது என்ற கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்றைக்கு தமிழக மக்களிடம் இருக்கிறது. 100க்கு மேல் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 15 பேருக்கு மேல் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். இதைவிட ஒரு சங்கடமான சூழல் இந்த தவறான ஆட்சியின் அடிப்படையிலே நடந்திருக்கின்றது என்றால் அதற்கு வேறு உதாரணமே சொல்ல முடியாது. ஏன் அத்துறை முறையாக சரியாக இதனை கவனிக்கவில்லை? ஏன் வேடிக்கை பார்த்தார்கள்? எதற்காக வேடிக்கை பார்த்தார்கள்? மீண்டும் கூறுகிறேன், இதனுடைய பின்னணி யார்? ஏன் இது நடந்தது? எப்படி நடந்தது? யார் தைரியத்திலே இது நடந்தது என்பதை பதில் சொல்லக்கூடிய நிலை இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 10 லட்சம் ரூபாய் ஒரு உயிருக்கு அரசனுடைய தவறான கண்காணிப்பு இல்லாமல் நடந்த விஷயத்திற்கு கொடுப்பது என்பது ஒரு சாதாரண குடும்பத்தை சிறுமைப்படுத்துவது போல என்று நாங்கள் கருதுகிறோம். 25 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் அரசு கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு பலர் உயர்தர சிகிச்சை தேவை என்ற ரீதியிலே கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சென்னைக்கு அழைத்து சென்று, மதுரைக்கு அழைத்து சென்று உயர்தர சிகிச்சை கொடுக்க வேண்டும். சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் 100% முழுமையாக உடல் தேறிய பிறகுதான் அவர்கள் இல்லத்திற்கு வர வேண்டும். மேலும் மிக முக்கியமாக தமிழக அரசு வாக்களித்த மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பணிகளை செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு பாதகமாக மக்கள் உயிரை போக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்படுவது தலைகுனிவை தமிழர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மீண்டும் கூறுகிறேன், ஏன், எதனால், எப்படி, இதனுடைய பின்னணி யார் என்பது பலத்த கேள்விக்குறிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. முதல் நாள் அரசு அதிகாரிகளே, காவல்துறையினரே இதை மறைக்க நினைத்திருக்கிறார்கள். முழு பூசணிக்காயை என்றைக்குமே மறைக்க முடியாது. இதனுடைய உண்மை நிலை, அடித்தளம் வெளிவர வேண்டும். இதற்கு யார் பின்னணி என்பது வெட்ட வெளிச்சமாக வெளிவர வேண்டும். அரசு அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தூங்கிக் கொண்டிருக்கிற திமுக அரசு 30 உயிர் பலிக்கு பிறகாவது விழித்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ராஜினாமா செய்வது செய்யாதது எல்லாம் அவருடைய மனசாட்சிக்கு நாங்கள் விட்டுவிடுகிறோம்.